டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்க அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு தொடங்கி நம்ம எல்லாருமே ஏப்ரல் மாதத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம். ஆங்கில காலண்டர் அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதியை தான் ஆங்கில புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சித்திரை வருட பிறப்பு, அதாவது சித்திரை முதல் தேதியில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்துல சித்திரை திருநாள் கொண்டாடப்பட்டு வருது. எல்லாரோட ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஒரு நாள் முடிந்த உடனே இன்னொரு நாள் வரும்போது தான் ஓகே நம்மளுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாழ்க்கையோ ஒரு பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் அப்படிங்கிறது வரும்போது நிறைய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது, எந்த ராசிக்காரங்கள்லாம் ஓஹோன்னு இருக்க போறாங்க அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூடுமா, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க தீபா மேம். கண்டிப்பாம்மா, நிறைய விஷயம் கைகூடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. கன்னிராசி அன்பர்கள் சனி பகவான் பயிற்சியானதுலேருந்தே நிறைய கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மேடம் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, என் கைக்குள்ளேயே இருந்தாங்க, இப்போ என்னடான்னா பெரிய லெவலில் பேசுகிறாங்க. நான் 2 வார்த்தை பேசினா அவங்க ஒரு 10 வார்த்தை பேசினா பரவாயில்ல, 4 வார்த்தை பேசினா பரவாயில்ல, நான் 2 வார்த்தை பேசினா 200 வார்த்தை பேசுகிறாங்க, ஆக மொத்தம் என்னுடைய லைஃப் பார்ட்னர் என் கைக்குள்ளே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்க உண்டு. அந்த மாதிரி வருத்தப்பட்ட சூழ்நிலை அப்படின்றது மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், நான் பாட்டு சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு போனேன் மேடம். பொதுவாக கன்னி பார்த்தீங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க, நல்ல ஒரு எஃபிகசியாக செய்வாங்க அப்படின்றது தான் உண்மை. அப்போ அவங்க டிரைவிங் பண்ணுறாங்க அப்படின்போது ரொம்ப எஃபிகசியான டிரைவர்ஸாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டம் பாருங்கள், சனி பயிற்சியானதுலேருந்தே நான் பாட்டு சிவனேன்னு போனேன், எங்கேருந்தோ ஒரு பிள்ளை வந்துச்சு, நேராக தபால்னு மோதிச்சு மேடம். மோதிட்டு அங்கிள் அங்கிள் சாரின்னு சொல்லிச்சு. சரி நம்ம பிள்ளை மாதிரி இருக்கே அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை எல்போர்டு போட்டுருக்குது, அந்த எல்போர்டாவது பெருசாக போட்டு வந்தால் பரவாயில்ல, அதனால் எனக்கு இத்தனை 1000 செலவாச்சு அப்படி சொல்கிற கண்ணியும் பார்க்குறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் எந்த விதமான ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் எங்களுக்கு இல்லை மேடம். திடீர்னு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துச்சு, கீழே விழுந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் சேர்த்தும் போது சுகர் லெவல் ஏகப்பட்டது இருக்குது, 560 இருக்குது, 480 இருக்குது, அதனால் ரீனல் பெத்தாலஜி ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன கண்ணியும் பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் கண்டக சனியாக இருந்து கன்னிராசி என்பதற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ரன்சஸ் ஏற்படுத்தி இருந்தார். அப்போ இந்த மாதிரி ஹிண்ட்ரன்சஸ் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம். அப்போ என்னாச்சு, சனி பகவான் ஒன்றே பார்த்திங்கன்னா மாறிடுறாரா? இல்லை, சனி பகவான் கண்டக சனியாகவே தான் இருக்காரு. ஆனால் குரு பயிற்சி, குரு பார்த்திங்கன்னா 1/6/2026 பயிற்சி ஆகிறாரு. கடகத்தில் மிதுனத்துலேருந்து கடகத்தில் போய் உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு, பிரீத்தி ஆகிடுறாரு. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, நான் பாட்டுன்னு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன், உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு பொசிஷனில் சனி இருக்காரு. இது ஒரு பெரிய 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 சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே ராகு பகவான் 6ஆம் பாவம், ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. இது என்ன, பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது, பெரிய லெவலில் கடன் கொடுக்கக்கூடாது, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். நிறைய நேரம் நம்ம ஓவர் தைரியம் ஆகிடுவோம், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சில தப்பு செய்வோம். இது 6ஆம் மாதம் வரைக்கும் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாங்க. 6ஆம் மாதத்துக்கு மேலே ரொம்ப சிம்பிள். யாரும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு போனவங்க டப்பால்னு ஒரு லைட்டாக நம்மளுக்கு ஜெர்க் கொடுத்துட்டு அப்படி கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ளே ஒரு கோவம் வரும், ஒரு உந்துதல் வரும், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு டென்ஷன் வரும். நேராக வண்டியை அவன் முன்னாடி ஓட்டின்னு போய் நின்றுட்டு பளீர்னு நர கொடுப்போம். அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட வண்டி நம்பர் நோட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு பளீர் 4 அரை கொடுப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், எதுவாக இருந்தாலும் ஒரு நொடி பொறுமை 1 கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? நான் முன்னமே சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம், பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், ப்ராப்பர் ஃபுட் அப்படின்றத எடுத்துக்கோங்க. இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. தட் டூ ஆஃப்டர் 6th மந்த், அதாவது 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 12ஆம் மாதம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுக்கப்புறம் கேத்து 12ஆம் பாவம். நிறைய பேர் பாருங்கள் வெளிநாடு போய் வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. வெளிநாடு போயிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் உண்டு. இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் நான் பார்த்துட்டு வரணும் ஐயா அப்படின்னு நினைப்பீங்க, போய் பார்த்துட்டு வருவீங்க. இங்கேருந்து கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைப்பீங்க, தாராளமாக பார்த்துட்டு வருவீங்க. இதெல்லாம் நல்லது. ரசாயனம் சார்ந்த ஒரு செலவு, மருத்துவம் சார்ந்த செலவு இதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் லாப குருவாக வரார். லாபகுரு என்ன பண்ணுவார், செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது கொடுப்பார். ஆனால் குரு லாபஸ்தானத்தில் வந்திருக்கான், உங்களோட பாதகாதிபதி லாபஸ்தானத்தில், அதுக்கும் மேலே இவன் பார்த்தீங்கன்னா சுபன், முழு சுபன் லாபஸ்தானத்தில் அப்படின்போது குருக்குனே ஒரு கேரக்டர் என்ன, அது நான் எந்த வேலை செஞ்சாலும் ஹானஸ்டாக செய்யணும்,
ஓரளவுக்கு ஹானஸ்ட்டாக செய்யணும். கன்னி பேசிக்காக அந்த மாதிரி குணாதிசயங்கள் நிறைஞ்சவங்க தான். ஆனால் இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 100 ரூபாய்க்கு லாபத்துக்கு பதில் நான் 10,000 ரூபாய் லாபம் வைக்கக்கூடாது. 100 ரூபாய் லாபம் வைக்கிறேன் அப்படின்னா ஓகே நல்லது. எல்லாம் மேலுக்கொண்டு ஒரு 120 ரூபாய் லாபம் வச்சு செய்யலாம். இந்த மாதிரி செய்றீங்க அப்படின் போது நல்லது. அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமா இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். ஓகே மேம். கன்னிராசிக்காரர்கள் வந்து வாகனம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய கவனம் தான் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததாக சுந்தரபணன் சார் நீங்கள் சொல்லுங்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் கவலைகளை மறந்து, கஷ்டங்களை கடந்து, ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய கன்னிராசி நேயர்களுக்கு கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கன்னிராசிக்காரங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், பல முயற்சிகள் எடுத்து பல போராட்டங்களை சந்தித்தவங்க நம்ம கன்னிராசிக்காரங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு, இன்னும் நான் வாழ்கிறேன் பார்த்தாயா, வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற வசனங்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கம் வைக்கக்கூடிய நபர்களாக கன்னிராசினியர்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க. ஸோ அந்த நிலை இனிமே மாறப்போகுது. உங்களுடைய மனநிலை நிறைய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. போன வட்டம் கூட நம்ம சனி பயிற்சியில் கேட்டோம், கன்னிராசிக்காரங்க நிம்மதியாக தூங்கியிருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமோ அல்லது ஒரு 5 வருட காலமாக நிம்மதியான தூக்கம் இல்லை என்று உண்மையா என்று சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. சார் எப்படி சொன்னீங்க? உண்மையிலே நீங்கள் சொன்னது உண்மைதான். நாங்கள் நிம்மதியாக தூங்க கூட இல்லை. எங்களுடைய தூக்கம் கெட்டு போச்சு. எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் காணாமல் போச்சுங்கிற நிலைமை தான் இருந்துச்சுன்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அவ்வளோ தூரம் அழுத்தத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தோம். ஸோ அந்த உணர்வுக்கு ஏற்றவாறு கிரகங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறதும் உண்மை என்பது நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுடைய முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்தை குரு பகவான் கடகராசிக்குள்ளே வந்த பிறகு ஆணி மாதத்துக்கு மேலே பார்க்குறார். ஸோ எந்தெந்த விஷயங்கள் உங்களால் முடியாதுன்னு சொல்லி உங்களை ஓரம் கட்டினாங்களோ, எந்தெந்த விஷயங்களை நீங்களே மனசுக்குள்ள ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணிக்கிட்டு முடியாதோ அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கீங்களோ, அதெல்லாம் நீங்கள் முடித்து காட்ட போகிறீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறும். உங்களை விட வயது குறைந்தவர்கள் கூட உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுத்தாங்க. அதாவது உங்கள்கிட்டருந்து களவாணிங்கமாங்கல்ல, அவங்க கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்தாங்க. உங்கள்கிட்டருந்து கற்றுக்குட்டி உங்களை கஷ்டப்படுத்துச்சு. ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. உங்கள் லைஃப் அவ்வளோ ஒரு டேர்னிங். அதாவது சொல்லணும்னா உங்களை பற்றி பேசும்போது எனக்கே கண் கலங்குது. ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த நிலை மாறி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு, உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் காதல்னால் சிக்கி தவிச்சேன். காதலிச்சதுனால தாங்க பிரச்சனை. நான் காடு பெசான்னு சுசான்னு இருந்தேன். என்னை தேடி வந்து மானே தேனே பொன்மானே உயிரே அன்பே அப்படின்னு உயிரை வாங்கிட்டு போயிட்டாங்க. கடைசியில் என்னுடைய லைஃப்பில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசிக்கு உண்மையான காதல் இனிமே தான் வரப்போகுது. போலியான காதல் எல்லாம் உங்களை விட்டு போச்சு. சந்தோஷப்படுங்க. ஏன்னா கஷ்டப்படும் போது இல்லாத உறவு என்றைக்குமே தேவையில்லை. உங்களை கஷ்டப்படுத்தின உறவும் உங்களுக்கு தேவையில்லை. காதலில் வெற்றி. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ தான் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. எப்படிங்க 7ஆம் இடத்துல சனி இருக்கார், திருமணத்தை எப்படி நடத்தி வைப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். கண்டக சனியாக இருந்தாலும் சனி பகவானை சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க போகிறார். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் குருவும் சனியும் உறுதியாக தொடர்பு கொள்ளணும் 7ஆம் பாவத்தை. ஸோ அந்த 7ஆம் பாவக தொடர்பு இப்போ ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு வர்றதுனால உறுதியாக திருமண பாக்கியம் உறுதியாக நம்முடைய கன்னிராசி நேயர்களுக்கு நடக்கும் என்பது உண்மை. திருமணம் முடிச்சுட்டு நிறையா பிரச்சனை சந்திக்கிற கன்னிராசிக்காரங்க கூட இனிமேல் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக அந்யுன்யமாக வாழக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கா, எல்லாமே டாப்பாக இருக்கானா, சில விஷயங்களில் நிழல் கிரகங்கள் உங்களை நிதானம் படுத்த சொல்லி சொல்கிறாங்க. கார்த்திகை மாதம் வரையும் மேக்சிமம் கன்னிராசிக்காரங்க கடன் வாங்குவதை தவிர்த்துடுங்க. அதாவது பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோ சொன்ன மாதிரி திரும்பியும் சொல்கிறேன், கன்னிராசிக்காரங்க மட்டும் எப்பொழுதுமே கடன் வாங்காதீங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் புதன் உங்களுடைய ராசியின் அதிபதி.
அப்போ நீங்கள் கடன் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா உங்களை மீண்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ மேக்ஸிமம் புதிய கடன் வாங்காதீங்க. எக்காரணத்தை கொண்டு தாய்மாமா உறவுகிட்ட சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வாதங்கள் வேண்டாம். உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. கவலை இல்லாத வாழ்க்கை கன்னிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து உறுதியாக உண்டு. ஓகே சார். கன்னிராசிக்காரர்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னிராசிக்காரர்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க. இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்களே ஆனந்த கண்ணீரோட வாழ்த்துக்களே தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? கன்னிராசி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒன்று கன்னிராசிங்க. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. என்ன ஒரு விஷயம், சனி 7ல் இருக்கிறது வந்து இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது இந்த ஆண்டில். இல்லற வாழ்க்கை அதாவது அம்மாவோட சண்டை, மாமியாரோட சண்டை, நாத்தனாரோட சண்டை, அக்கம் பக்கம் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே பர்சன் லைஃப் பார்ட்னர் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ல் சனி உச்சம், 7ல் சனி திக்பலமாக இருக்குது. இல்லற வாழ்க்கை சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் காதல் திருமணத்தை வெற்றியாக்கி கொடுக்கும். நாங்கள் ஒரு 4 வருஷமாக கேட்டுட்ருக்கோம், 5 வருஷமாக கேட்டுட்ருக்கோம், இன்னும் வீட்டில் ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் சான்சன் ஆகிடும். அடுத்து என்ன விஷயம்னா ஆரோக்கியம்தான். எதிரிகள், மறைமுக எதிரிகள், நேரடியாகவே எதிரிகளை ஃபேஸ் பண்ணுறது, எவனோ நம்மளுக்கு செய்வனை வச்சுட்டாங்கடா அந்த மாதிரி ஒரு மரண பயத்தையும் கண்டிப்பாக இந்த கன்னிராசி இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க. கன்ஃபார்மாக ஒரு விஷயம் சேலஞ்சாக கேட்கணுன்னா, கடந்த 6 மாதத்துக்குள்ளே கன்னிராசியில் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நைட்டாவது ஹாஸ்பிட்டலில் தங்கியிருப்பாங்க. எலும்பு உடஞ்சிருச்சு, ரத்தம் குறைஞ்சிருச்சு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மருத்துவமனை செலவை கன்னிராசி பார்க்காம கிடையாது. இதே சின்ன வயசாக இருக்காங்க அப்படின்னா, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நான் கூட இருந்தேன், இந்த செலவு இருந்துச்சு. மருத்துவ செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகிறது கன்னிராசிக்கு தான். தூக்கமின்மை, கரெக்ட் தான், தூக்கமின்மை, இதெல்லாம் டிஸ்டர்ப்டு மைண்டு. ஒரு விஷயத்தை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டீங்களா, அதை தூக்கி போட்டு அடுத்த விஷயத்துக்கு போங்க. இந்த கன்னி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே ஸ்டக்காகி நிற்குது. ஏன்னா இந்த சனியோட பார்வை இருக்கிறதுனால. ஸோ சில ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாலே ஆரோக்கியமும் சரி மனமும் சரி சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் தயவு செஞ்சு பஞ்சாயத்து, எனக்கு இந்த உத்தியோகம் பிடிக்கல அப்படின்னு வெளியில் வந்துட்டிங்கன்னா அடுத்த உத்தியோகம் கிடைக்க கண்டிப்பாக 1 வருஷம் ஆகும். ஸோ பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போயிடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணட்டும், எவ்வளோ பேர் என்ன வேணால் பேசட்டும், நம்ம சம்பாதிக்கிறத நம்ம தான் வச்சுக்க போகிறோம், அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. நிறைய துரோகத்தை சந்திக்க போகிறது கன்னிராசி. எழுதி வச்சுக்கலாம். காதல் தோல்வி ஓகே, ஆனால் ஒரு காதல் வரப்போகிறது தான், அதுக்கு திருமணத்தில் போய் முடிக்க போகிறது தான். ஆனால் உத்தியோகத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்துல, லைஃப் பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக துரோகத்தை சந்திக்க போகுது. அதுவும் பணம் சார்ந்த துரோகம், நம்பிக்கை துரோகம். அதாவது கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு விதமான ஒரு சோகம், உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க. அது 2 வயசு குழந்தையா இருக்கட்டும், 80 வயசு குழந்தையா இருக்கட்டும், அடிச்சு போட்ட மாதிரி தன்னால் இயங்க முடியலையே, அவ்வளோதான் போல இருக்கு என்னோட வாழ்க்கை அப்படின்னு கடைசி நொடிக்கு கொண்டு போயிட்டு செப்டம்பர் மாதத்துக்கு மேலே புதுப்பிச்சு எழுந்து ஜெயிக்கக்கூடிய ராசி கன்னிராசி. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இவங்க ஒரு இடம் வாங்குவாங்க, பிள்ளைகளால் யோகத்தை சந்திப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம செப்டம்பர் முன்னாடி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அடுத்து சூப்பராக இருக்குது. இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். சொந்த தொழிலில் இது வரைக்கும் தன்னோட அதிகாரத்தை காட்டாத கன்னிராசி அதிகாரம் செஞ்சு ஜெயிச்சு காட்ட போகுது. ஸோ வாகனங்களில் செல்ஃப் டிரைவிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது வெளியூர் போகிறேன், நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ராவலு அப்படின்னு இருக்கிறது. இப்போ நான் டிரைவர்ஸாக இருக்கேன்னா என்ன செய்யுதுன்னா, ஷிஃப்ட்டை மாற்றிக்கோங்க. நைட் ஷிஃப்ட்டை ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை டீனேஜ்குள்ளே இருக்காங்க, ஒரு 18 வயசு கம்ப்ளீட் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக பிளட் டொனேஷன் பண்ண சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள்லேருந்து பாதுகாத்து கொடுக்கும். மொத்தத்தில் கன்னிராசின்னு எடுக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு 65% எச்சரிக்கை, 35% ஜஸ்ட் பாஸில் அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. ஓகே மேம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்குமா அப்படின்னா, செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சூப்பராக இருக்குது. வாகன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அடுத்ததாக ரத்னம் சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு ஒரு ஜாக்பாட்னு தான் சொல்லணும். இப்போ மேடம் சொன்ன மாதிரி கவனம் இருக்கணும் தான். ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் இப்போ வந்து நேரம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து பஸ்ஸுக்கு ஓடிட்டு இருக்க பஸ்லேருந்து குதிக்கக்கூடாது, ஃப்ளைட்லேருந்து குதிக்க முடியுமா? அப்போ கவனம் இருக்கணும் தான். அப்போ
கடந்த 2 வருட காலமாக இந்த கன்னிராசிக்கு பெரிய முன்னேற்றம் இல்லை. நிறைய துரோகங்கள், நிறைய அவமானங்கள், எதிர்ப்பாளினரால் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கணவன் ஒரு இடத்துல இருக்கிறது, மனைவி ஒரு இடத்துல இருக்கிறது, அதே சமயத்தில் நிம்மதியான தூக்கமின்மை. காரணம் 12ஆம் இடத்துல உங்களுக்கு கேது. அப்போ என்னாகும்? இனம் புரியாத குழப்பம், எதிர்காலத்தை பற்றி சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்குமான்னு இருக்காது. அதே சமயத்தில் ஸ்பீடாக உழைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் சனியோட பார்வை இவங்க ராசிக்கு விழுறதுனால இவங்களுக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாகிடும். அதே சமயத்தில் உடல் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால இவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்றது, அதே போல் வெளியில் ரொம்ப காரமான ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லது. இருந்தாலும் இவங்களுக்கு 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் குரு வரப்போகிறாரு. அவர் தன்னுடைய 5ஆம் பார்வை 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ கடந்த 2.5 வருட காலத்தில் ஏற்பட முடியாத முயற்சிகளெல்லாம் இப்போ இவங்க ட்ரையல் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸை கொடுக்கும். அப்போ இந்த சக்ஸஸை இவங்க நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்னா ராகுக்கு எது பயிற்சி மாறணும். பொதுவாகவே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா இவங்க நிறைய யாத்திரைகள் மேற்கொள்கிறது, அதே சமயத்தில் ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, அதே சமயத்தில் இவங்களோட மேக்சிமம் கேரக்டர் என்னென்னா செல்ஃபிஷ் தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கன்னிராசிக்காரவங்க எப்போவுமே சுயநலமாகவே இருப்பாங்க. அதில் சனி பகவான் வேறு பார்த்துறாரா, சனி பகவான் ரொம்ப செல்ஃபிஷ். அப்போ இவங்களோட கேரக்டர் சின்ன விதத்தில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதவக்கூடிய தன்மையாகவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக எடுத்துக்கிறது நல்லது. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எழுத்துத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல சக்ஸஸான பீரியடாக இருக்கும். அதே சமயத்தில் வீடு, மண், சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கணுன்னா புதிய முயற்சிகள் எடுத்தால் இவங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே அமையும். புதிய முயற்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ராசியாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். ஓகே சார். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஓவரால் பார்த்தா நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் புதிய முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி தான் அடைவீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காதலுமே புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம ஜோதிடர்கள் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.